வணக்கம் தமிழினுடைய இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய விருந்தினர் பகுதியை பொறுத்த வரைக்கும் தாயகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அடையாளம் காண வேண்டிய ஆளுமைகளை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்க ஒரு இளம் தலைமுறை தங்களுக்கான பாதையை தாங்களே வடிவமைத்துக் கொண்டு தங்களையும் தாங்கள் செல்ல வேண்டிய லட்சியத்தையும் தாங்களே கட்டமைத்துக் கொண்டு அதை நோக்கி பயணிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க வடமாகாணத்தினுடைய ஆணழகன் நிரோஷன் அவர்களை இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் இன்றைய விருந்தினர் பகுதி மகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம் நிரோஷன். வாழ்த்துகள். முதலாவது ஆணழகனாக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். இந்த துறைக்கு எப்படி நீங்க இதுக்கான ஆர்வம் எப்படி வந்தது? ஆர்வம் மீன்ஸ் எனக்கு சின்னல இருந்தே ஜிம்மண்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதாவது சின்னலேருந்து ஒரு ஆசை வெறி இருந்துச்சு. ஜிம்மில் எவரக்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே, அது மாதிரி எனக்கு ஜிம்மில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் விடாமல் அது ஏஎல் படிக்கிறதுலேருந்தே ஜிம்முக்கு வலிக்கிட்டேன். அப்போ வீட்டில் அம்மா அப்பாவை கொஞ்சம் இதுதான் பிரச்சனை, நான் அவங்களுக்கு படிக்கிறது படிக்க இது செய்யுது, அதையும் செஞ்சு கொண்டு இதையும் செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்போ சின்னலேருந்தே இருந்த ஆசை மூலமாக அடித்து ஒரு மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். அதாவது படித்து கொண்டும் அதுக்கப்புறம் டெக்லேயும் படித்தேன். திருப்பி 3 வருஷம் படிப்புக்கான மெக்கானிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் என்விக்கு லெவலில். அதுவும் படித்து இங்கேயும் போனேன். இப்போ வேலைக்கும் போயிட்டு இப்போ ஜிம்முக்கும் போகிறேன். அப்படி செஞ்சு ஒரு மாதிரி இப்போ ஒரு வடமான செம்மிய லெவலுக்கு வந்திருக்கேன். இதையும் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். பாப்போம். அதுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக செய்யப்படுகிற முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்னு சொல்ல வேண்டும். அதுக்கு இப்போவே நாங்கள் முன்கூட்டின வாழ்த்துக்கள். இப்போது வடமாகாண மட்டத்தில் இருக்கிறீர்கள், நாளைக்கு தேசிய மட்டத்திலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். எங்களுடைய மண் சார்ந்து எங்களுக்கு ஒரு அடையாளமாக பிரதிநிதியாக நீங்கள் அங்கே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதுக்கு இப்போதே நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். இப்படி இருக்க இதுக்குள்ள நுழைஞ்சாச்சு, வேலையும் செய்து கொண்டு இதையும் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்க இல்லையா? கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நார்மலாக ஜிம் அடிக்கிறனாலே இல்லையாக்கும் ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஸ்பான்சர் இல்லை, இங்கே தனியாக தான். அதால் இப்போ காம்படிஷன் வருதுண்டா ஹெவியாக ஒர்க் பண்ணணும். மார்னிங் 5க்கு போய் 7 வரைக்கும் காலையில் செஞ்சுட்டு பேருந்து வேலைக்கு போயிட்டு பேருந்து நைட்டு 7லேருந்து 10 வரைக்கும் திருப்பி செஞ்சு திருப்பி வீட்டை போயிட்டு திருப்பி அதுக்கு ப்ரோட்டீன் வாங்கணும், அது அங்கே கிடக்கு, அது குடிக்கணும், திருப்பி அதுக்கு டயட் பண்ணணும். அப்படி நிறைய இருக்குது. அந்த டயட்டோட வேலைக்கு போயும் வேலையும் செய்யலாது. அப்படி கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்போ வீட்லேயும் அவளாண்டு கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் நடத்துகிற ஃபேமிலி தான், நானும் தங்கச்சியும். வீட்டில் பிரச்சனை இல்லை, அப்பா ஒன்றும் கதைக்கிறதில்ல. அதால் நான் ஜிம் அடிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இனியும் கொஞ்சம் அடித்து கொண்டு இருப்பேன். நிச்சயமா உங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா அது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஸ்பான்சர் கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், டைம் கூட கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் வடிவா செய்யலாம், வடிவ பண்ணலாம், கொஞ்சம் நம்ம வடமானத்தை முன்னேற்றி விடலாம். நிச்சயமா இப்படி இருக்க இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எங்களோட உடலை சாதாரணமாக நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கே எனக்கு கஷ்டப்பட வேண்டி இருக்கு. இப்படி இருக்க எங்களோட உடலை கட்டமைத்து கொள்றதுக்கான செயற்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கு. அப்போ என்ன விதமான அந்த உணவு கட்டுப்பாட்டு முறைகளை எல்லாம் நீங்கள் கைக்கொள்றீங்க? கண்டிப்பாக அதுதான் மெயினே. இதில் சாப்பாடெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது சாப்பாடில் ஜிம் அடித்தா மட்டும் வராது. சாப்பாடு 70% டயட் இருந்தால் தான் 30% ஜிம் செஞ்சால் தான் அதோட உடம்பை பெறலாம். அதால் கட்டாயம் சாப்பாடுகளே கொஞ்சம் விலை கூட தான் ஆயிடலாம். அதுகள் எடுத்து செய்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் கொஞ்சம் மினக்கட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு தான் நோதன் சாம்பியன் அடிச்சிருக்கேன். நேஷ்னலுக்கும் நேஷ்னல் லெவலில் போன வருஷம் போயிருக்கேன். 2nd ப்ரைஸ் தான் கிடைச்சது கேட்டகரியில். இந்த வருஷமும் போவேன், ட்ரை பண்ணுறேன். வடமாகாணத்துக்கு ஒரு பெருமையை தேடி தர்றது ஒரு இதுதான். போன வருஷம் வடமாகாணம் அடித்ததுக்கு கச்சேரியிலேருந்து கூப்பிட்டு கௌரவிச்சாங்க, அவார்டெல்லாம் தந்தாங்க, காசும் தந்துருந்தாங்க, கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே எஃப்னால கவர்மெண்டால் பாடி பில்டிங் இது நடத்துறையில் அதைத்தான் சொன்னவங்க அங்கே கொழும்புலேயும். அவங்க இங்கே நடத்தினாங்கண்டா நல்லம். அப்போ நிறைய படியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவங்களும் இதுக்கு வருவாங்க, வேறு இதில் விட்டுட்டு நல்ல தான். நிச்சயமா இங்கே இருக்கிற ஆக்களுக்கு ஆர்வம் இருக்கு, அதை தட்டி கொடுக்கறதுக்கு தான் ஒரு ஆக்கள் வேணும். இந்த மாதிரி போட்டி நடத்தினா அவர்கள் அதால் ஈர்க்கப்பட்டு வருவிடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த போட்டியில் தொடர்ச்சியாக பயணிக்கிறதுக்கு இதை அரசு செஞ்சு தந்தா நல்லா இருக்குமென்னு உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த மாதிரி எது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக என்னென்னா
போன ஒரு நேஷ்னல் அங்கே நாங்கள் ஏற போகும்போது அவங்க சொன்னாங்க இங்கே ப்ரைவேட் அசோசியேஷனால தான் நடத்தினாங்க நொதர்ன் சாம்பியன். அதுவே கவர்மெண்டால் நடத்தணுமெண்டு ஜெஃப்னா நொதர்ன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நடத்தி தான் நாங்கள் போகிறது. அதால் அவங்க இங்கே நடத்தலை ஜெஃப்னாலே. அதால் அங்கே அவங்க சொன்னாங்க இதுதான் லாஸ்ட் டைம், நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கால ஏற விடுறோம், அடுத்த வருஷத்துக்கு இங்கே நொதர்னில் செஞ்சுட்டு தான் அங்கே வந்து ஏறணுமெண்டு. எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை தான், அதுக்கு நடத்தினா தானே நான் போய் ஏறிடும். நிச்சயமா அரசாங்கம் இந்த மாதிரியான இதுகளையும் அல்லது ஊக்குவிக்கிற ஏதாவது செயற்பாடுகளையும் செஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பாக அவங்கள செய்யணும். நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்குறோம். அவங்க அங்கே ட்ரை பண்ணி கதாச்சிட்டு சொல்கிறேன்றவங்க கண்டிப்பாக செஞ்சால் நல்லா. அப்படி இருக்கு. இந்த 2018ஆம் ஆண்டு போட்டியில வந்து பங்கு பெற்றி வெற்றியாளனா இருந்து நீங்க அந்த போட்டி தொடர்பான அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவம் வந்து முதல் நான் போகும்போது நான் நினைக்கல எனக்கு தான் கிடைக்குமாண்டு. எங்களோட ஜிம்லேருந்து எங்கள் மாஸ்டர் அவங்களோட ஏறினவர் வந்து நார்மலாக என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன். முதல்ல நான் போயிட்டு வெயிட் நிறுக்கிட்டு பொடியெல்லாம் பார்த்தோன்னே எல்லோரும் ஆசைப்பட்டாங்க பார்த்துட்டு உணர்தான். அப்போ எனக்கு மனசுக்கிட்ட அப்பையும் ஒரு நெஞ்சில் அடிச்சு என்னென்ன கிடைக்கும் என்னென்ன அடிக்கிற போட்டி தானே அங்கே. அப்போ சரியென்று போயிட்டு கஷ்டப்பட்டு மினாக்கட்டேன் பயங்கரமாக. மாஸ்டருக்கும் தெரியும், அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் மாஸ்டர். அதால் தான் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்க வந்துச்சு, ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதால் அவருக்கு நன்றி சொல்லணும். நிச்சயம். அப்படி இருக்க எத்தனை பேர் அந்த போட்டியிலே பங்கு பெற்று இருந்தார்கள்? இல்லை மிஸ் 150-200 பேர் வந்திருந்தாங்க. அதுலேயும் ஃபைனல் முதல் கிலோவாக பிரிப்பாங்க, 5-5 கிலோவாக பிரித்து அதில் விட்டு அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்து திருப்பி ஃபைனலுக்கு அதில் வேற ஃபர்ஸ்ட் எல்லாரும் எடுத்து அதுலேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுக்கிறது தான் ஃபைனல். அவங்களுக்கு தான் ஃபைனல் இது கொடுப்பாங்க நொதர்ன் சாம்பியன் என்ற இதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்து. அதில் இந்த முறை போன வருஷம் காசும் தந்துருந்தாங்க, 30,000 தந்துருந்தாங்க நொதர்ன் சாம்பியன் வச்சதுக்கு. பிரச்சனை இல்லை, அதால் அந்த கொஞ்சம் செலவு போச்சு. இப்படி இருக்க வந்து இவ்வளவு பேர் பங்கு பெற்றிருக்கு, அதில் தெரிவு செய்யப்படுறேன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இந்த ஆணழகன் போட்டியில எதன் அடிப்படையில் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியாது தானே, இதில் பங்கு பெற்றாக்களை தாண்டி வெளியில இருக்கிறாக்களுக்கு பார்க்கறதுக்கு தோற்றத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உலக போட்டிகள் நிறைய இருந்திருக்கும். அதில் எதன் அடிப்படையில் வந்து இந்த தெரிவெல்லாம் இடம்பெறும்? அடிப்படையில் இப்போ இந்த உலக அழகி போட்டி என்றா ஒவ்வொன்று பிறகு மேலே பொது அறிவு, நீச்சல், இந்த மாதிரியான 10 விஷயங்கள் இந்த அடிப்படையில் செய்கிற மாதிரி உங்களுக்கு எதனுடைய அடிப்படையில்? எங்களுக்குமே கட்டிங் அடிப்படையில், அதாவது பாடி பில்டிங்ன்றது உடம்பு சைஸ் பண்ணுறதும் இல்லை ஒல்லியாகவும் இல்லை, அதாவது கணக்கான சைஸில் இல்லை, கட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆர்ம்ஸ்லேருந்து இல்லை, அதாவது போசிங் இருக்குது எங்களுக்கு 7 போசிங் இருக்குது. அந்த 7 போசிங் மடிக்க அந்த போசிங்லேயும் அக்யூரேட்டாக சரியாக நீட்டாக செய்யணும். இல்லாட்டியும் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிடும். அதில் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிச்சேன்டா அப்புறம் பெறையில்லாத ஃபைனலுக்கு அதுலேயே தட்டி விட்ருவாங்க. அப்போ அதில் அதுவும் சரியாக செய்யணும், இதுவும் சரியாக செய்யணும். சில நேரம் அந்த போசிங் அடிக்கும் போது மசல் சில பேருக்கு கொழுவிச்சுதுன்னா திருப்பி செய்கிறதும் கஷ்டம். இப்போ இந்த அடுத்த வருஷத்துக்கு தான் வரலாம் அவங்களால. அப்படி நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதில் மியூசிக் போசிங் என்ன ஒன்று இருக்குது, அதில் மியூசிக் ஒன்று போட்டு விடுவாங்க. அதில் நாங்கள் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி போசிங் அடித்து கொண்டே இருக்கணும் தொடர்ந்து. அதுலேயும் சில நேரம் மிஸ் ஆகி அடிச்சேன்டா பாயிண்ட்ஸ் குறைச்சிடுவாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதால் கொழும்புலேருந்து தான் ஜட்ஜஸ் எடுக்கிறேன். இங்கே அப்படி ஜெஃப்னால இன்னும் இல்லை இன்னும் பெருசாக. அதால் கொழும்புலேருந்து பாடி பில்டிங் பெரிய ஜட்ஜஸை தான் காசு கொடுத்து எடுத்து அவங்கள வச்சு தான் செய்கிறது. அப்படி செய்யக்குள்ள இங்கே யாழ்ப்பாணத்திலையும் வடமாகாணத்திலையும் பங்கு பெற்றி இருக்கிறீர்கள், தேசிய ரீதியிலையும் வந்து நீங்கள் பங்கு பெற்றி இருக்கிறீங்க. ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? அது இவ்வளவு கடினமாக இருந்ததா, இல்லை இங்கே கொடுக்கப்படுற பயிற்சி அதுக்கு போதுமானதாக இருந்ததா? இல்லை இல்லை, கண்டிப்பாக ஜெஃப்னால நடக்கிற காம்படிஷனே அங்கேயும் ஒப்பிடலாது. ஏன்டா இங்கே இருக்கிறது ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது இப்போ தான் ஜெஃப்னால டெவலப் ஆகி கொண்டு வருது இது. ஆனால் அங்கால முதலே டெவலப் ஆகிட்டு, அதாவது அவங்களோட ஒப்புடைக்க நாங்கள் கொஞ்சம் பொடி இன்னும் 4-5 மடங்கு ஏற்று இருக்குது. கட்டிங்கெல்லாம் நிறைய செய்ய இருக்குது. அப்போ அப்படி செய்கிறதுக்கு ஹெல்ப் இருக்கணும், ஒரு ஆள்கிட்ட சப்போர்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக செய்யலாம். அப்போ என்ன மாதிரியான சிக்கல் உங்களுக்கு இருந்தது? அங்கே தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றதுக்கு என்ன மாதிரியான சிக்கல் உங்களுக்கு இருந்தது? இப்போ தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றதுக்கு அதாவது ஆட்கள் குறைவு தான் ஜெஃப்னால. அதால் நாங்கள் எல்லாம் இப்போ நொதர்ன் அடித்தது நாங்கள் 7 பேர் போனாங்க போகும்போது. ஆனால் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அது கிலோவில் கேட்டகரியில் கிடைச்சது ஜெஃப்னால, மற்றவங்களுக்கு கிடைக்கல. அதாவது இங்கே போகிறேன்டா பொடி கலர் பூசுறதுக்கு அந்த க்ரீமுக்கு காசு 5000 ரூபா, மற்ற அதாவது போய் வர்ற செலவு, அங்கே சாப்பாடு செலவுனா அப்படி நிறைய செலவு இருக்குது. அதில் நிறைய லொஸ்ட்டாக அவங்களுக்கு. அங்கே
அரசாங்கம் நடத்துறதால அவங்க பெருசாக காசுகள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதால் எங்களுக்கு தான் காசுகள் கூட செலவு வரும். ஆனால் கவர்மெண்ட் இதால் தர சர்டிஃபிகேட் இதுக்கும் மார்க்கெட் தானே. நிச்சயமா. அதால் நாளைக்கு போகும்போது அதில் எங்களோட மெடலும் சேர்க்கப்படும். அந்த 9 மாகாணத்துக்கு நடக்கிற இதில் எங்களோட மெடலும் சேர்த்து ஒவ்வொரு மெடல் கூட கூட எங்களை முன்னேறி கொண்டு போகலாம். இப்போ ஜெஃப்னாவில் ஃபஸ்ட் டைம் வந்தபடியாக இனி கொஞ்சம் வந்தாங்கன்னா அடித்து அடுத்து இப்போ 9ஆம் இடத்துல நிற்கிது. 9 மாகாணம் தான் இருக்குது. இனி கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி கொண்டு போகலாம். முன்னாடி எல்லாம் முன்னுக்கு தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு தான் கீழே வந்துடுது நம்ம மாவட்டம். நிச்சயம். அப்படி இருக்க உங்களுக்கான சம்மேளனங்கள் அல்லது அமைப்புகள் ஏதாவது இருக்கா இந்த பாடி பில்டர்ஸுக்கானது? அமைப்பு இங்கே இல்லை. அங்கெல்லாம் இங்கே ஒவ்வொரு ஜிம் தானே கிளப் மாதிரி நடத்துகிறோம். அதில் இருந்து தான் போகிறது. அப்படி என்று வராது. இங்க நீங்க கிளப்புகளினுடைய அடிப்படையில் தான் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறீங்க. நம்ம ஜிம்மோட பெயர் வச்சு அந்த எந்த ஜிம்மால போகிற இதில் தான் இப்போ ஸ்பான்சர்ஸ் இருந்தால் தான் அவங்களோட இது மூலமாக போகலாம். அதனால் உங்களோட தேவை என்ன? அந்த இதுல இருந்து இன்னும் முன்னுக்கு போகிறதுக்கு உங்களோட தேவை என்னதான் இருக்குது? கண்டிப்பாக ஸ்பான்சரால் தான் மிஸ் கட்டாயம் தேவை எங்களுக்கு. அதாவது எங்களுக்கு தேவையானது ப்ரோட்டீன் தேவை. அதாவது ஜிம் அடிக்கிறது டைம் காணாது. அதுலேயும் நான் கன்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்டா மனசு நீட்டாக இருக்கணும். கண்டிப்பாக மனசு நீட்டாக இருந்தால் தான் உடம்பு ஃபேவர்ட்டாக வரும். மனசு குழப்பங்களோடையும் டென்ஷனோடையும் இருந்தால் உடம்பு வர்றது கஷ்டம். அதால் வேலைக்கும் போயிட்டு இதுக்கும் செஞ்சுறது கொஞ்சம் கஷ்டம் கூட தான். அப்படி இருந்து நாங்கள் செஞ்சு வர்றது கொஞ்சம் பிரச்சனை. அதால் ஸ்பான்சர்ஸ் உங்களுடைய முக்கியமான கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லா. நிச்சயமா அடுத்த நிலைமைக்கு போகலாம். அடுத்த தேசிய மட்டத்தில் வெற்றியாளராக உங்களை பார்க்கலாம் ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா. நிச்சயமா எங்களுடைய தாயகத்தில் முன்னுக்கு வர்றதுக்காக தாங்க சாதிக்கிறதுக்காக எங்களுடைய தமிழ் பிரதேசங்களினுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக அடுத்த சந்ததி முன்னுக்கு ஏதாவது தங்களாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை எங்களுடைய ஆதரவும். நாங்கள் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கணும். இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான் எங்களால் இந்த ஸ்பான்சர்ஸ் இருந்தால் இவர்களுடைய பெயர் எங்களுடைய தாயகம் சார்ந்து தமிழர் பிரதேசம் சார்ந்து முன்னுக்கு பொறிக்கப்படும் என்பது நிச்சயமான ஒரு விடயமாக இந்த கலைஞன் இந்த திறமையாளன் சொல்லுகிற எங்களுக்கு இந்த மாதிரியான வசதிகள் இருப்பின் நிச்சயமாக செய்து காட்டுவோம். எங்களுடைய மாகாணத்தினுடைய பெயரை மாவட்டத்தினுடைய பெயரை நிச்சயமாக முன்னுக்கு கொண்டு காட்டுவோம் அப்படி என்கிற ஒரு ஓர்மத்துடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களாலான உதவிகளையும் ஊக்குவிப்புகளையும் செய்ய வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக விடுத்துக்கொள்கிறோம். இப்படி இருக்க கூட போட்டிகள் எல்லாம் இப்படி போகுது. என்னதான் இருந்தாலும் ஆரம்பத்தில் பெற்றோர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வேலை தான். இப்படியான விளையாட்டுகள் படிப்பு தான் முக்கியம், இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட வீட்டிலையும் ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சாம்பியனை வீட்டை கொண்டு போனதுக்கு பிறகு எப்படி இருந்தது? வீட்டை கொண்டு போனதுக்கு பிறகு தான் ஹாப்பியானாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒன்றும் கதைக்கிறேன். நார்மலாக எல்லா பெற்றோர்ஸும் அப்படி தான். பாருங்க, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதில் ஊக்கம் இருக்கோ அதில் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. ஏன்டா அவங்கள்ட்ட இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செஞ்சால் தானே அவங்க முன்னுக்கு வருவாங்க. பிடிக்காத செஞ்சால் அதில் எப்பயும் கீழே தான் போவாங்க. அதான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் தெரிஞ்ச அளவுக்கு. மற்றபடி நான் இதுலேயும் போயிட்டு மற்றது நான் கட்டார்லேயும் இருந்தேன் ஓஎஸ். அங்கேயும் போயிட்டு அங்கே ஆஃபீஸ் ஒன்றில் வேலை செஞ்சுட்டு ஜிம்மில் போய் பார்ட் டைமாக க்ளீன் பண்ணுற வேலை செஞ்சுட்டு அந்த ஜிம்மும் அடிச்சினாங்க. ஃப்ரீயாக அடிக்க விட்டார் அங்கே ஓனர். அதால் அங்கேயும் நான் செஞ்சு கொண்டு தான் இருந்தேன். இந்த வேலையை செஞ்சு அங்கே ஒரு ஜிம் க்ளீன் பண்ணி ஜிம் அடித்து கொண்டு தான் இருந்தேன். இங்கே அப்படியே தொடர்ந்துட்டு இருந்தேன். அதால் என்னால் அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைமுக்கு வர முடிஞ்சுது. இதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இப்படி இந்தளவு தூரத்துக்கு வச்சிருந்துருக்குங்க. ஜிம்முக்கு உங்களுக்கும் அப்படியான ஒரு நெருக்கம் நினைக்கிறேன். பொழுதுபோக்கு நடவடிக்கை கூட ஜிம்மில் இருக்கிறது தான். கண்டிப்பாக பொடியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனக்கு யாரும் வச்சிருக்கிறேன். சும்மா ஜிம்மில் வர்ற எல்லாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் பார்க்குறேன். எல்லாரோடையும் நார்மலாக கதைப்பா பழகுவேன். மற்றது ஃப்ரீ டைம் வீட்டில் இல்லை. வேலை முடிஞ்சால் ஜிம்மில் தான் ஃபுல் டைம் நிற்கிறேன். இப்படி இருக்க இப்போ போட்டி எப்படி இருக்குது? இந்த ஆண்களுக்கான போட்டி சூழல் உங்கள்கிட்ட இருக்கா? அப்போ உங்களுக்கு போட்டியான ஒரு இடத்துல ஒரு துறையில் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் அவைக்கு மத்தியில் நிச்சயமாக போட்டி சூழல் ஒன்று இருக்கு. அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாக நிறைய கஷ்டம்தான். அதாவது எனக்கு போட்டியாக இருந்தாங்க. கடைசியில் 11 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எனக்கு முன்னாடியே கனகாலமாக அடிச்சுக்கிட்டு தான் இருந்தவங்க. நானும் திடீரென்று
அவங்க கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ விட தொடங்கிட்டாங்க. நான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாளுமே. அதாவது மார்னிங்கும் அடிச்சு ஈவினிங்கும் அடிச்சு கைவிடவே இல்லை முயற்சி நான் கடைசி வரைக்கும். அப்படி கைவிடாமல் அடித்ததால தான் இப்போ நான் முன்னுக்கு வர வேண்டிய நிலைமை வந்த கட்டம். அதாவது முதல் இருந்தவங்க எல்லாம் போய் நான் வந்தோடனே என்னோட வளர்ச்சியை பார்த்து ஆசைப்பட்டாங்க. என்னென்னு இப்படி வந்த, என்னென்னு செஞ்சனி நான் உங்களுக்கு முன்னுத்தானே நானும் உங்களோட சேர்ந்து தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இப்படியா முயற்சி செஞ்சேன். இப்போ கொஞ்சம் முன்னேறிக்கேன், அவ்வளோதான். வந்து உங்களை பார்க்குறாக்கள் வந்து உங்களோட பிரதேசத்தில் வந்து உங்களை பார்க்குறாக்கள் இல்லை இது இப்படி சாம்பியன் ஆகிட்டு வந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த இளமாக்கள்கிட்ட ஒரு ஆசை இருக்குங்க, நாங்களும் இப்படி வரணும்னு சொல்லி. கண்டிப்பாக. நான் இந்த சாம்பியன் அடித்தப்போ தான் எனக்கு நிறைய எஃப்இலாம் ரசிகர் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய படியங்கள்லாம் நிறைய பேர் எல்லாம் எடுத்துட்டு தான் என்ன செய்யணும் எப்படி அடிக்கணும்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பான். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஜிம் அடிங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக அடிச்சு கொண்டிருக்க 1 year 2 year அடிங்க, உங்களுக்கு அனைத்து கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன், வருவாங்க முன்னுக்கு. அப்படி இருக்க நீங்கள் ஒரு வெற்றியாளனாக இருக்கிறீங்க. உங்களோட பயிற்றுவிப்பாளர் யார்? அவருக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இங்கே கொடுத்துருவோம். கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். என்னோட பயிற்றுவிப்பாளர் எங்கள் மாஸ்டரை தான் சொல்லணும். அவரும் முதல்ல ஏறினார் கூட. அவருக்கு 2nd prize கிடைச்சது, ஏன்னா ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அவரும் எந்த பிள்ளைய அடித்தாலும் அவரும் பின்னுங்கண்டு வடிவாக சொல்லி தருவார், நல்லா சப்போர்ட் பண்ணுவார். எங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் சாம்பியன் அடிக்க முதலே தெரியும், இதண்டி எங்களுக்கு ஃபீஸ் எனக்கு எடுக்கிறேன். அப்படி நிறைய சப்போர்ட் செஞ்சிருக்கார். அவற்ற பேரை வந்து நாங்கள் அவர் பேர் சங்கர் கணேஷ். அப்போ அந்த அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். எங்களுடைய வடமாகாணத்துக்கு ஒருவரை ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் அப்படி இருக்க எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்குது. இந்த இலக்கு, அதை நோக்கி தான் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன், அதை நோக்கி தான் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அதான் எனக்கு அடைவு மட்டும். நான் ஒரு வெற்றியாளனா இந்த இடத்துல நான் நிற்கணுமென்ற ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கு என்ன கனவோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கீங்க? என்னோட லட்சியம் இஸ் நேஷனலில் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். நேஷனலில் ஃபர்ஸ்ட் அடித்து அடுத்த லெவலுக்கு போகணும். அங்கே ஐசியாவில் முதல்ல நேஷனல் ஃபர்ஸ்ட் அடித்தா தான் ஸ்ரீலங்கா லெவலில், அதாவது வடமாநிலத்தில் ஒரு தமிழன் இப்படி வந்தாண்ட ஒரு பேர் எடுக்கணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நிச்சயம் நடக்கும். நாங்கள் இந்த நேரத்திலேயே ஒரு வாழ்த்துக்கள். என்னோட சொன்னால் இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு ஊக்கமாக இதுதான் என்னுடைய கனவுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை தாண்டி இலக்கொண்டோட பயணித்து கொண்டு இருக்கிறீங்க, லட்சியம் ஒன்றோட பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மீளவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைக்கு வாரன்னு சொன்னால் யாராவது ஒரு ஆளை பார்த்து ரோல் மாடல்னு ஒரு ஆள் இருப்பேன், அவரை பார்த்து நாங்கள் ஆசைப்பட்டு வந்திருப்போம். நீங்கள் இந்த ஜிம்முக்கு போகிறதுக்கும் அப்படி பார்த்து யாரை பார்த்து ஆசைப்பட்டு இப்படி வந்து நீங்கள்? அப்படி சின்னதில் நாங்கள் டிவி தான் நான் கூட பார்க்குறது, அது ரெஸ்லிங் பார்க்குற கூட. அதில் அவங்க வரையும் போது பார்க்குறதா அப்படி உடம்பு அவங்க சின்ன இருக்கு, நாங்களும் எடுக்கணுமேன்ட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வீட்டை ஒட்டி வச்சுக்கிற ரூமில் முதல். அப்படியே சின்னலேயே அந்த ஆசை வந்துட்டுது. அப்புறம் வந்து முதல் எஃப்னால பெரிய பாடி பில்டர்ஸ் இல்லை, அப்பேக்க சின்ன படியங்க தானே நாங்களும். நல்லூரில் நியூபல் ஜிம் பவர் ஜிம் இருந்துச்சு. அப்பேக்க போனால் மாஸ்டர் அப்பேக்கெல்லாம் அங்கே தான் நாங்கள் அடித்தோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் இங்கே மனோரா தியேட்டர் முன்னுக்கு ஜிம் இருக்குது, அங்கே தான் வந்து நியூபல் ஜிம். அது இப்போ 2015 மாஸ்டர் தான் மிஸ்டர் நோதான் அடித்தேன். அதுக்கு அடுத்த வருஷமும் எங்கட ஜிம் தான், இப்போயும் எங்கட ஜிம் தான், தொடர்ந்து எங்கட ஜிம் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து கொண்டு இருக்கு. அந்த லெவலில் எங்கள் ஜிம்முக்கும் பெருமை தானே. நிச்சயமா இப்படி இருக்க இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எங்களையே வருத்தி நாங்கள் செஞ்சால் தான் இதில் வந்து எங்களை நிலைநிறுத்தி கொள்ள கூடியதாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து தியாகம் செய்யணும் இல்லை. இந்த இதுக்காகவே நான் நினைக்கிறேன் அநேகமான நேரங்கள் வந்து ஜிம்மிலேயே கழியக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த துறைக்காக இந்த இடத்துல அடைகிறதுக்காக என்னென்ன எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கிறீங்க? கண்டிப்பாக நான் நிறைய சாப்பாடே சாப்பிடல. அதை பார்த்தோன்னா ஆசை வரும், கடைக்கு போனால் ஆனால் சாப்பிட இல்லாது. கண்டிப்பாக அங்கே போனால் அதை ஆசை வரும், இதை பார்க்க ஆசை வரும். போட்டி வருதுன்னா டயட் இருப்போம். கண்டிப்பாக டயட் இருக்கேக்கெல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் குடிப்போம். அப்போ அதுக்கு மேலேயும் தாகம் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் குடிக்க இல்லாது. அப்படி குடித்தா போய் நாங்கள் போட்டியில் வர்ற எங்கட இது பரவ போயிடுமேன்ற இதுலேயே நாங்கள் குடிக்க மாட்டோம். கண்டிப்பாக அந்த வெறி இருக்குது மனசில். அதால் நிறைய சாப்பாடுகள் மெயினான ஒன்றும் சாப்பிடல. அதாவது சிக்கன் அவிச்சு மட்டும்தான் சாப்பிடலாம். முட்டையை அவிச்சு அது டெவலக்கர் அப்படி தான், அது மட்டும்தான் அப்படி தான் சாப்பிடணும். அதால் டேஸ்ட் இருக்காது. அதாவது டேஸ்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டா தான் அதோட பலன் டபுள் மடங்களை வந்து சேருது. இப்படிலாம் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு நேரத்தை எல்லாம் செலவழித்து என்னடா இப்படி கஷ்டப்படுறோமே ஒரு அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சது இருக்கா? அப்பயாவது நான் ஒரு நாள் கூட யோசிச்சு இதெல்லாம் நான் நிறைய பேர்
சொல்லியிருக்காங்க. இதை விட்டுட்டு நீ உழைச்சி வேறு வேலையை போகலாமே, அதை செய்யலாமே, இதை செய்யலாமே, இதுக்கு வேறு வேலை செஞ்சு என்ன முன்னேறுவேன். நான் சொன்னேன் என்ன பிடிச்ச துறை இது தானே, எனக்கு பிடிச்ச மாதிரி தானே லைஃப் வாழணும். அதால் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். வீட்டிலேயும் அம்மாக்கள் ஒரு சொல்கிற யாருங்க இப்போ விட்டுட்டாங்க. முன்னாள் எல்லாம் கேட்பாங்க அவங்களோட சேர்ந்து. இப்போ செம்மியை நடிச்ச அப்புறம் அடுத்த லெவலுக்கு பேசாமல் இருக்கிறாங்க. ரைட் போயிட்டு நீ அடிச்சிட்டு வா. வேலையும் கொஞ்சம் நாங்கள் ரெஜிஸ்டர் சப்ஜெக்டாக தான் வேலை செய்கிறோம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஜெஃப்னால். அதாவது அங்கேயும் பெர்மனண்ட்டாக கொஞ்சம் லேட் ஆகும், 7 வருஷம் அப்படி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ கூட. அதாவது மாதத்தில் 15-20 நாள் அப்படி தான் வேலை வரும், மிச்ச நாள் ஃப்ரீ தான். அதால் கொஞ்சம் டைமும் இங்கே கிடைக்குது. அதால் மற்றபடி பிரச்சனை உங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு தியாகம் பண்ணினா எங்களை நாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருக்க ஒரு வெற்றியாளனாக ஆக வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு பயணித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் மீளவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவழித்ததுக்கு உங்களுக்கு நன்றிகள். நன்றி. இப்படி இருக்க எங்களுக்கான இளைஞர்கள் வந்து தங்களுடைய பாதையை வடிவமைப்பதற்கு தங்களுடைய இலக்கை அடைவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்டது போல அவர்களுக்கான வழிகாட்டிகளும் ஊக்குவிப்பாளர்களும் தான் தேவையாக இருக்கிறார்கள். அந்த கோரிக்கையோடு இன்றைய விருந்தினர் பகுதியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக சந்திக்கலாம்.